வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அரியர் கிளியரன்ஸ். வழக்கமாக ஒரு படம் பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா, மிஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து வச்சு அதில் நோட் பண்ணுவேன் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த லிஸ்ட்டில் இந்த 3 மாதத்தில் மட்டுமே 17 கண்டென்ட் இருக்குது, படம் வெப் சீரிஸ் அப்படின்னு. அதில் முதல்ல இந்த சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மலேகான் 2008 சூப்பர் மென் ஆஃப் மலேகான் ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆச்சு. அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ரீமா காக்டி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு அப்போவே எக்கச்சக்க பாராட்டுகள். இப்போ அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாரும் இந்த படத்தை பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாரும் இந்த படத்தை புகழ்ந்து தள்ளதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும், எனக்கு இந்த படம் அந்த அளவுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மலேகான் பகுதியில் 1997 ஆரம்பமாகிற கதை. உள்ளூரில் வீடியோ பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆதர்ஷ் கௌரவும் அவருடைய அண்ணனும் பஸ்டர் கீட்டன், சார்லி சாப்ளின், ஜாக்கி சான், ப்ரூஸ்லி படங்களை எல்லாம் பைரேட்டட் பிரின்ஸ் வச்சு ஸ்க்ரீன் பண்ணி சம்பாதிச்சுட்டு வராங்க. இந்த ஊர் மக்களுக்கு இந்த படங்கள்லாம் யார் காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆதர்ஷ் கவலைப்படுறாரு. ஆதர்ஷுக்கு சினிமா மேலே ஒரு பயங்கர பேஷனும் இருக்குது. அவருக்கு உள்ளூரில் ஒரு நண்பர்கள் கேங் இருக்குது. ஒரு நாள் இந்த வீடியோ பார்லரில் பைரேட்டட் வீடியோஸ் இருக்குது அப்படின்னு போலீஸ் ரைட் பண்ணி எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு போயிடுறாங்க. சரி, எதுக்கு பைரேட்டட் எடுக்கணும், நம்மளே படம் எடுத்து நம்ம ஊர் மக்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணும் அப்படின்னு ஆதர்ஷ் முடிவு பண்ணுறாரு. அந்த படத்தை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறதா முழு படமாக எடுத்திருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதான் இல்லை. அந்த படம் எடுக்கப்பட்ட அந்த வருஷத்துலேருந்து அடுத்த 13 வருஷங்களில் இந்த கேங்கோடைய வாழ்க்கை எப்படியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸை எல்லாம் சந்திச்சுது, இவங்களுடைய சினிமா கனவு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம். சென்ட்ரல் கேரக்டரில் ஆதர்ஷ் கௌரவ், ரைட்டராக வர வினீத் குமார் சிங், ஃப்ளைட்டில் பறக்க ஆசைப்படுற சஷாங்க் அரோரா, ஆதர்ஷ் ஃப்ரெண்டாக கூடவே கேமரா எடுத்துகிட்டு வர அனுஜ் சிங், இந்த கேங்குடைய மற்ற மெம்பர்ஸான சக்கீப் ஆயுப், பல்லவ் சிங், அபினவ் குரோவர், டான்ஸராக வர மஞ்சரி பியூபாலான்னு ஒவ்வொருத்தருமே ஸ்பான்டேனியஸான பிலீவபிளான நடிப்பை கொடுத்துருக்காங்க. இதில் பர்டிகுலராக வினீத் குமார் சிங், சஷாங்க் அரோரா, மஞ்சரி பியூபாலா 3 பேருமே எனக்கு ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிஞ்சாங்க. டாக்டராக வர ஒருத்தர், ஆதர்ஷ் வைஃபாக வர முஸ்கான் ஜாஃப்ரேன்னு மற்ற நடிகர்களும் கூட பர்ஃபெக்ட். டாக்குமெண்ட்ரியிலேருந்து இன்ஸ்பயர் ஆனதுனாலையும் உண்மையாக நடந்த சம்பவங்கள்ங்கிறதுனாலையும் டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் கேண்டிடான ஒரு ஃபீலையே விஷுவலாக கொடுத்துருக்காரு சினிமாடோகிராஃபர் ஸ்வப்னில் சோனாவானே. 3 காலகட்டங்களில் நடக்கிற கதை, ஒவ்வொரு கேரக்டரையும் ரெஜிஸ்டர் பண்ணுற விதம், சின்ன சின்ன மாண்டேஜஸ்னு அழுத்தமான இன்விசிபிளான ஒரு எடிட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காரு எடிட்டர் ஆனந்த் சுப்பையா. சச்சின் ஜிகாரோட இசையும் படத்துடைய டிராமா எங்கேயும் டூ மச்சா தெரியாமல் சட்டிலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குது. லோயர் மிடில் கிளாஸ்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு வறுமையோடைய பார்டரில் ஒவ்வொரு நாளும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ். ஆனால் அதை பற்றிலாம் அவங்க பெருசாக கவலைப்படுறதில்ல. அதை வச்சு நம்மளுக்கு சோகத்தெல்லாம் புரியல. அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங், அவங்களோட பேஷன், இருக்கிற வசதிகளை வச்சுக்கிட்டு அதை இம்ப்ரவைஸ் பண்ணி படத்தை இவங்க ஷூட் பண்ணுற விதம், இப்படி படு சுவாரஸ்யமான ஃபாஸ்ட்டாக ஒரு வகையில் ஃபேசினேட்டிங்காகவும் இருக்குது. நீங்கள் மீடியா ஸ்டூடெண்ட்டோ இல்லையோ, பட் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும்போது, ஒரு ஆர்வம் வரும்போது நம்ம மைண்ட் எப்படிலாம் வேலை செய்யும், இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எப்படி சிறப்பாக யூஸ் பண்ணுவோம், ஒரு வகையில் எவ்வளோ தூரம் செல்ஃபிஷாகவும் நடந்துப்போம்னு பல விஷயங்களை இந்த படம் பார்க்கும்போது ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஆதர்ஷ் கேரக்டர் சேஞ்ச் ஆகிற விதம், அதனால் அவர் சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷன், பட் எமர்ஜென்சின்னு வரும்போது எல்லாரும் திரும்ப ஒன்றா சேரதெல்லாம் ரொம்ப இயல்பாகவே இருந்தது. வினீத் கேரக்டர் கிடைக்கிற அனுபவங்கள், அதுலேருந்து அவர் க்ரோ ஆகிற விதம் கொஞ்சம் சினிமேட்டிக்கான ஸ்டீரியோ டைப்பாக இருந்தாலும் ஒரு வகையில் அதை மெட்டாவாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சஷாங்க் கேரக்டருடைய பிளைட், அவருடைய நீண்ட நாள் கனவு நனவாகிற மொமெண்ட் இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கலாம். பட் கிளைமேக்ஸில் படம் ஸ்க்ரீன் ஆகிற அந்த மொமெண்ட், அதில் செம்ம டச்சிங்கான ஒரு பர்டிகுலர் ஷாட், அடுத்து ஒரு ட்ராஜடி இருக்க போகுதுனாலுமே கூட அதை நமக்கு சொல்லாமல் ஸ்வீட்டாக ஃபீல் குட்டாகவே படத்தை முடிச்ச விதம், இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. பட் மேபி நான் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு என் மைண்டில் ரொம்ப பெருசாக பில்டப் பண்ணணும் என்னவோ தெரியல. எனக்கு அப்படி ஒரு கிளாசிக் மாதிரி இந்த படம் தெரியல. கண்டிப்பாக ஒரு சிறப்பான படம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆதர்ஷ் கௌரவுக்கு பதிலாக ஆல்ரெடி சினிமா இமேஜ் இல்லாத ஒரு புதுமுகம் அந்த கேரக்டர் இன்னும் கூட கரெக்டாக இருந்திருப்பாருன்ற மாதிரி தோணுச்சு. ஆதர்ஷ் நல்லா நடிச்சிருக்காரு. முக்கியமாக அவர் மாறின அப்புறம் 1-2 சீன்ஸ் எல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாரு. பட் அதில் ஒரு சினிமா தனம் லைட்டாக எட்டி பார்க்குது. தென் படத்துடைய மெஜாரிட்டி ஆஃப் த ரன் டைமில் பேக்ரவுண்ட்லேயே இருக்கிற ஆர் இருக்காரா இல்லையான்னு தெரியாமையே வளம் வர ஒரு கேரக்டருக்கு திடீர்னு கடைசி அரை மணி நேரத்தில் ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து ஹீரோ மாதிரி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது எனக்கு அவ்வளோ ரிவார்டிங்காக கத்தார்டிக்காக ஃபீல் ஆகலை. ஏன்னா அந்த கேரக்டரோட பெட்டரா சில கேரக்டர்ஸ் மேலே நம்ம எமோஷனலாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நடக்கிற விஷயங்கள் அந்த கேரக்டர் நடக்கிற விஷயங்கள் அவ்வளோ ஸ்ட்ரைக்கிங்காக எனக்கு ஃபீல் ஆகலை. மொத்தத்தில் இந்த சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மலேகான் ஒரு அழகான ஸ்வீட்டான ஃபீல் குட் டிராமடி திரைப்படம். சில சோகமான விஷயங்கள் இருந்தாலுமே கூட ரொம்ப பாசிட்டிவாக பேஷனோட அலையிற சில மனுஷங்களை பற்றின பேஷனேட்டான ஒரு படம். கண்டிப்பாக பாருங்கள். படம் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழையும் டப் பண்ணியிருக்காங்க. 2 சின்ன இன்டிமேட் சீன்ஸ், கெட்ட வார்த்தை பிரயோகங்களுக்காக. இது பிரைமில் UA13+ ரேட்டிங் கொடுத்தாலும் என் பார்வையில் இது UA16+ங்கிற ரேட்டிங் தான். தமிழ் டப்பிங்லையும் தமிழ்லேயே கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க.